இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து இந்த லோன் ட்ராப்பில் தான் மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கார் லோன் எடுக்கிறது, 2 வீலர் லோன் எடுக்கிறது, அந்த தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் எடுக்கிறது, இந்த இஎம்ஐயில் போய் ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. ஓகே. ஸோ நார்மலாக வந்து இதுக்கு வந்து டிடிஐன்னு சொல்லுவோம், டெட் டு இன்கம் ரேஷியோன்னு இருக்குது. இப்போ இருக்கிற மில்லினியல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வீக்கெண்டாக பீச்சுக்கு போவோம், இல்லை சினிமா தேட்டருக்கு போவோம். சினிமா தேட்டர்லையுமே அந்த காலத்தில் இந்த மாதிரி மால் டைப்லாம் கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 rupees 300 rupees இருந்ததுனாக்கா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடும். இப்போலாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ மினிமம் ஒரு வாட்டி ஒரு மாலுக்கோ இல்லை தேட்டருக்கோ போயிட்டு வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000-2000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போலாம் வந்து ஷார்ட் ட்ரிப்பு, சோலோ ட்ரிப்பு அந்த மாதிரி நிறைய இப்போது. ஸோ இப்போலாம் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்ப் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா, நான் போய் வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இன்றைக்கி நான் வந்து என்ன கேட்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சர்க்கிளில் பல பேர் கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங் சார். ஆனால் அவங்க லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல், கிட்டத்தட்ட 1 lakh 1.5 lakh கிட்டலாம் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸ்டில் அட் த எண்ட் ஆஃப் த மந்த் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ஒன்றுமே இல்லை, ஜீரோ தான். அவங்க திரும்ப அடுத்த மாதத்தை அவங்க வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. திரும்ப அடுத்த மாதம் சேலரி வந்தால் தான் அடுத்த நீட்ஸ் எல்லாம் அவங்க ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ என்ன சார் தப்பு பண்ணுறாங்க? ஏன்னா இப்போ நான் பேசினா நிறைய பேர்கிட்ட, இப்போ உங்கள் கூட நான் உள்ள உட்காந்து பேசும்போது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா பட்ஜெட்டிங் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ பட்ஜெட்டிங்னா என்ன சார்? பட்ஜெட்டிங் நான் எப்படி பண்ணணும் ஃபஸ்ட்டு? ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன் நிறைய. ஸோ அவனுக்கு வந்து ஒரு டைம் மேலே அவங்கள்ட்ட என்னால் ஃப்ளெக்ஸ் பண்ண முடியாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னால நீ பண்ணி தான் ஆகணும்னு. ஸோ அதனால் நீங்கள் ஒரு வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா நான் வீடியோ போட்டு காட்ட எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பட்ஜெட்டிங்னா என்ன, எப்படி பண்ணணும்? நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபார்முலா இருக்குது, இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து ராங் ஃபார்முலா. இன்கம் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு சேவிங். இன்கம் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ். இதுதான் ரைட் ஃபார்முலா. இது இப்போ தான் சார் நான் கேள்விப்படுறேன். இன்கம் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து ராங் ஃபார்முலா. இன்கம் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ். இதுதான் ரைட் ஃபார்முலா. ஓகே. ஸோ அந்த காலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த டிஎன்எஸ்சி பேங்கோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மாத செலவு சேமிப்பாக இருக்கட்டும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது நான் ஸோ அதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை, பட் எங்கள் பேரண்ட்ஸ் நிறைய சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிகி பேங்க் இருக்கும். அதில் வந்து மாதம் சம்பளம் வந்த உடனே முதல்ல அதில் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் தான் மிச்ச செலவெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் தோஸ் டேஸ் கான். ஸோ இப்போ எல்லாமே வந்து நியூ இதுவாக டெக்னாலஜியோடைய டெவலப்னால என்ன ஆச்சுனாக்கா, இப்போ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சம்பளத்தை கொடுப்பாங்க, சம்பளம் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க வந்து அந்தந்த செலவுக்கு பிரித்து கொடுப்பாங்க. அப்போ எண்ட் ஆஃப் த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கையில் தள்ளிக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாருக்குமே அக்கௌண்ட்டில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். அதேமாதிரி வெளில போகிறதும் பார்த்தீங்கன்னாக்கா ஜிபே, ஃபோன்பேன்னு எல்லாமே எக்ஸிட் ஆகிடுது. கரெக்ட் சார். ஸோ இதுதான் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை முதல்ல எடுத்து வச்சுட்டீங்க. நான் என்ன டிப் கொடுப்பேன் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டுலேருந்து 5th உங்களுடைய எக்ஸ்பென்சஸ், அது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடணும். அது எல்லாத்துக்கும் வெளியில் போயிடணும். ஸோ ரிமைனிங் என்ன ஃபண்ட் இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் உங்களுடைய லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ணணும் சார், அந்த மந்த் எண்ட் வரைக்கும் மேனேஜ் பண்ணணும். ஓகே சார். ஆக்சுவலி உண்மையை சொல்லலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இப்போ இன்வெஸ்ட்டும் பண்ணல, ஸ்பெண்டிங்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே. ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா அவங்க வந்து ஒரு 1 lakh வாங்குறாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம் சார். ஸோ அவங்களோட பெர்சன்டேஜ் எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கணும்? அந்த 1 lakhல எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கணும், எவ்வளோ பெர்சன்டேஜ் சேவிங்கில் இருக்கணும், எவ்வளோ பெர்சன்டேஜ் முதல்ல அவங்க செலவு பண்ணுறதா இருந்தால் இவ்வளோ தான் நீங்கள் மாதம் பண்ணணும்னா எவ்வளோ சார் பண்ணணும்? சரி, இப்போ இதில் வந்து ஒன்று பார்த்துடலாம். முதல்ல செலவுன்றது பார்த்துடலாம். ஓகே. மேஜர் செலவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து இந்த லோன் ட்ராப்பில் தான் மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கார் லோன் எடுக்கிறது, 2 வீலர் லோன் எடுக்கிறது, அந்த தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் எடுக்கிறது, இந்த இஎம்ஐயில் போய் ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. ஓகே. ஸோ நார்மலாக வந்து இதுக்கு வந்து டிடிஐன்னு சொல்லுவோம், டெட் டு இன்கம் ரேஷியோன்னு இருக்குது. ஸோ இப்போ ஒருத்தருடைய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா இருக்குனாக்கா, அவர் 50,000 ரூபா வரைக்கும் வாங்கினாருனாக்கா அவருடைய டிடிஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 33%ன்னு சொல்லுவோம். ஓகே. அப் டு 35% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜபிள். ஒருத்தர் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருனாக்கா அவர் வந்து அப் டு 50,000 ரூபா வரைக்கும் கடன் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி கடன் வாங்கினார்னா பார்த்தீங்கன்னா அவருடைய டெட் டு இன்கம் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 33%ன்னு சொல்லுவோம். இது வந்து மேனேஜபிள். அப் டு 35% வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிடிஐ ரேஷியோ வந்து மேனேஜபிள். 35லேருந்து 58% இருந்தது அப்படின்னாக்கா காஷன் தேவை. இதே அவருக்கு 50%க்கு மேலே இருந்தது அப்படின்னாக்கா அன்மேனேஜபிள் சுச்சுவேஷனில் அவர் தள்ளப்பட்டிருக்காருன்னு அர்த்தம். ஸோ அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் வந்துட்டு சொன்ன இந்த மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 28க்கு மேலே இருக்க ஏஜ் சர்க்கிளுக்கு ஓகே, இந்த ஹவுசிங் லோனு, கார் லோன் எல்லாம் ஓகே. இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 23, 21, 22 இதுலலாம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து 1.5 லட்ச ரூபா வாங்கினாங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு தான். 1 லட்ச ரூபா வாங்கினா அவங்க தான் வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படியுமே அவங்கள்ட்ட காசு இல்லை, அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்போ? ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ட்ராப்பில் நிறைய மாட்டுறாங்க. என்ன ட்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளி வருஷத்துக்கு ஒரு தடவை, தீபாவளிக்கு பொங்கலுக்கு தான் நம்ம
நம்ம ட்ரெஸ் எடுப்போம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே கிடையாது. நினச்ச போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ் எடுப்போம். நம்ம ட்ரெஸ்ஸே எடுக்க வேணாம் டிசைட் பண்ணால் கூட அப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல் போட்டு நம்மளை டெம்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போய் பணம் விரயம் ஆகுது. அதே மாதிரி சரி ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் ஒன்று வாங்கினீங்கன்னாக்கா இதோட சேர்ந்து இன்னொன்று வாங்கினாங்க அப்படின்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்மளை டெம்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து டெம்ப்ட் ஆகி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பண விரயம் பண்ணுறாங்க. ஓகே சார். சார் இதுக்கு எதுவும் ப்ரிகாஷன் இருக்கா சார்? இந்த மாதிரி இதுக்கு எதுவும் ரெமெடி இருக்கா? நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், இதுக்கு பதிலாக இது பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம ஒருத்தட்ட போயிட்டு இது நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. இது பண்ணாதீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வயசில் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு டைம் பீரியட் மேலே நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதைத்தான் எல்லாருமே சொல்கிறது. ஸோ இந்த கோல் நோக்கி தான் பல இன்வெஸ்டர்ஸ் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இப்போ நான் சொல்லணும் அப்படின்னா, நீ 1.5 லட்ச ரூபா வாங்குறடா, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணு, இவ்வளோ சேவ் பண்ணு, ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நீ எப்படி வேணால் செலவு பண்ணுறளோ உனக்கு கையில் காசு நிற்கும் அப்படின்னு நான் சொல்லணும்னா அவங்க என்னென்ன பண்ணணும் சார்? அதாவது இத்தனை பர்சன்டேஜ், இத்தனை வந்து சேவிங்ஸு, இத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்டு, எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அவங்க, அதுவும் அவ்வளோ பெரிய ஸ்கேலில் இருக்குது அவங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாம் அப்படின்ற அவங்க வந்து அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஏர்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25% வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி திட்டங்களில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஈக்விட்டி சார்ந்த, அதாவது பங்கு சார்ந்த முதலீட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் ஒரு 10 to 15% வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் லிக்விட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம். நார்மலாக வந்து எஸ்பி அக்கௌண்ட்டில் நம்ம பணம் வச்சுருந்தோம்னா தான் இந்த மாதிரி டெம்ப்டேஷன்லாம் வரும். அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். ஸோ நீங்கள் உங்களுடைய எஸ்பி அக்கௌண்ட்லேருந்து அந்த பணத்தை மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த டெம்ப்டேஷன் வராது. ஸோ அப்போ என்னன்னாக்கா இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லிக்விட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் கிடையாது. உங்களுடைய பிரின்சிபல் வந்து இன்டாக்ட் இருக்கும். எஸ்பிஐ விட ஆல்மோஸ்ட் ஒரு டபுள் த ரேட் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி எஸ்பி மாதிரி எப்போ வேணாலும் நீங்கள் லிக்விடேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து ரிமைனிங் மணியை போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா ஃப்யூச்சரில் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிஜென்சி ரிசர்வுக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாங் டேர்ம் இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவங்களால வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் வந்துட்டு அவங்க பணத்தை வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டீங்க. இந்த கடைசி கொஸ்டின் என்னன்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம பேசணும் தான் சார். நம்ம நிறைய டாப்பிக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, பட்ஜெட்டிங்கில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் எப்பயுமே. ஓகே, அதை எடுத்துட்டோம்னா என்னென்ன விஷயம்லாம் வந்துட்டு நம்ம பட்ஜெட்டிங்கில் இருக்கணும் சார்? ஏன்னா 21 வயசு பையன் 1.5 லட்சம் வாங்குறான், எல்லாத்தையும் செலவு பண்ணுறான்றப்போ பட்ஜெட்டிங்கில் என்ன இருக்கணும்? நார்மலாக நீங்கள் ஒரு பட்ஜெட் போடுவீங்களா சார்? மந்த்லி உங்களுக்கு ஒரு சைக்கிள் இருக்கும்ல. ஸோ நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுவீங்க? அதான் எது நமக்கு தேவையான விஷயமோ அந்த மட்டும் தான் வாங்கணுன்றது தான் டாப் ப்ரையாரிட்டி. ஓகே. ஸோ இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற மில்லினியல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வீக்கெண்ட்னா பீச்சுக்கு போவோம், இல்லை சினிமா தேட்டருக்கு போவோம். சினிமா தேட்டர்லையுமே அந்த காலத்தில் இந்த மாதிரி மால் டைப்லாம் கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 rupees 300 rupees இருந்ததுனாக்கா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடும். இப்போலாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ மினிமம் ஒரு வாட்டி ஒரு மாலுக்கோ இல்லை தேட்டருக்கோ போயிட்டு வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000-2000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போலாம் வந்து ஷார்ட் ட்ரிப்பு, சோலோ ட்ரிப்பு அந்த மாதிரி நிறைய ஸோ இப்போலாம் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்ப் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா, நான் போய் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்து ஷூட் போடுறது. ஸோ அதுக்கு இவ்வளோ லைக்ஸ் வந்ததுன்னா உடனே அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நாமளும் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வருது. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா மிச்சம் கையில் கண்டிப்பாக நிறைய பணம் சேரும். ஓகே சார். சார் ஃபைனல் கொஸ்டின் ஆனால் நம்ம எல்லாமே பேசிட்டோம், எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி பேசவே இல்லை. ஓகே, இது ஒரு தனி வீடியோ பண்ணலாம், பட் ஒரு ப்ரிவியூ மாதிரி கொடுத்துடலாம் சார். எமர்ஜென்சி ஃபண்டு எவ்வளோ அவங்க சேவ் பண்ணணும்? உங்களோட சேவிங் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும் எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு? அவங்க ஏர்னிங்ஸ் ஒன்று 1 lakh இருக்குது அப்படின்னா எவ்வளோ தூரம் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு அவங்க சேர்த்து வைக்கணும்? ஸோ மந்த்லி 1 lakh வாங்குறாரு அப்படின்னா அட்லீஸ்ட் 10% ஆஃப் த சேலரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு எடுத்து வச்சிடணும். ஓகே, ஒரு 10,000 கிட்ட நீங்கள் எடுத்து வச்சிடணும் மாதம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.